ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பொதுக்காலம் 18ஆம் வாரம். முதல் வாசகம் விடுதலை பயன் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 12 முதல் 15 வரை. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவே இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படைந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரை. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானத்து உணவை வழங்கினார். தூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார்.
அவர் தமது திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்து சென்றார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானத்து உணவை வழங்கினார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 17 மற்றும் 20 முதல் 24 வரை. ஆதலால் நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல் இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 24 35 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றார்கள். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம். நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பால நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல. வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருளுபவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, முந்தைய காலங்களில் அரிசி வியாபாரி ஒருவர் இருந்தார். செல்வந்தரான அவர் அதிகமாக கடல் வழியாக பயணம் செய்து அரிசி வியாபாரம் செய்து வந்தார். அடிக்கடி பயணம் செய்ததன் காரணமாக தனக்கென்று ஒரு படகு வாங்கி
அதை பயன்படுத்தி வந்தார். ஒரு முறை அவரது நண்பர் அவரிடம், நீ அடிக்கடி கடல் வழியே பயணம் செய்கின்றாய். என்றாவது ஒரு நாள் உன் படகுக்கு விபத்து ஏதாவது ஏற்பட்டால் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று இன்றைக்காவது யோசித்திருக்கிறாயா? உனக்கு நீச்சல் வேறு தெரியாது என்றார். அதற்கு இந்த வியாபாரி, உண்மைதான், படகுக்கு ஏதாவது நேரிட்டால் நான் மூழ்க நேரிடும் என்பது எனக்கு தெரியும். கடவுளின் கருணையை நம்பித்தான் பயணம் மேற்கொள்கிறேன் என்று பதில் தந்தாராம். அதற்கு நண்பர், கடவுளின் கருணையை நம்புவது நல்லதுதான். அதே வேளையில் நீ ஏதாவது முன்னேற்பாடான காரியம் செய்ய வேண்டாமா? நான் சொல்வது போல செய். படகில் உன்னோடு எப்போதும் 2 பெரிய ட்ரம்களை எடுத்துச் செல். படகுக்கு ஏதாவது நேரிட்டால் நீ அவற்றின் மீது அமர்ந்து கொள். யாராவது அந்த வழியாக வருபவர்கள் உன்னை காப்பாற்றி விடுவார்கள் என்றாராம். அரிசி வியாபாரியும் நண்பர் சொன்னபடியே 2 பெரிய ட்ரம்களை படகில் ஏற்றிச் சென்றார். ஒரு முறை துரதிர்ஷ்டவசமாக படகில் ஓட்டை ஏற்பட அது மூழ்க ஆரம்பித்தது. வியாபாரி ட்ரம்களில் ஏறி அமர அவை மிதக்க ஆரம்பித்தன. ஆபத்திலிருந்து தப்பிக்க முடிந்தது குறித்து மகிழ்ச்சி அடைந்தார். தன் நண்பருக்கு மனதிலேயே நன்றி சொன்னார். உதவி கிடைக்கும் வரை தனக்கு உணவாக இருக்கும் என்று தன்னோடு கொஞ்சம் அரிசியையும் வைத்துக்கொள்ள எண்ணினார். கொஞ்சம் அரிசி எடுத்து வைத்துக் கொண்டார். தன்னால் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அரிசி தண்ணீரில் மூழ்குவதை பார்த்த அவர் அதை வீணாக்க விரும்பாமல் இன்னும் கொஞ்சம் ஏற்றினார். இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ட்ரம்மில் ஏற்ற ஆரம்பித்தார். இறுதியில் ட்ரம் 2ஓடும் அவரும் மூழ்கிவிட்டார். அன்புக்குரியவர்களே, மனித வாழ்க்கை பயணத்தில் பொருள் தேவைதான். ஆனால் நம் கவனம் பொருளிலேயே சிக்கி கிடந்தது என்றால் ஒட்டுமொத்த வாழ்வையே நாம் இழக்க வேண்டியிருக்கும் என்ற உண்மையையே மேற்கண்ட நிகழ்வும் இன்றைய வாசகங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் இஸ்ரேல் மக்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து சுதந்திரமிக்க வாழ்வுக்கு அழைத்தாலும் அவர்களது எண்ணங்களோ எகிப்தில் கிடைத்த சுவையான உணவில்தான் சிக்கி கிடந்தன. சுதந்திரமான வாழ்க்கை வாழ்ந்து சாதாரண உணவு உண்பதை விட அடிமைகளாக அல்லல்பட்டு இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்பதை மேலானதாக கருதும் அடிமை மனநிலை அவர்களிடம் காணப்பட்டது குறித்து வாசிக்கின்றோம். பொருளாதார வசதியை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு மனித வாழ்வின் மேலான அற்புதமான காரியங்களான சுதந்திரம், விடுதலை போன்றவற்றை அடகு வைக்கும் அற்பத்தனத்தை இங்கு நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் உணவுக்காகவும் பொருளாதார வசதிக்காகவும் மட்டுமே தன்னை தேடி வந்த மக்களிடம் பொருளாதாரத்தையும் உணவையும் தாண்டி வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் உண்டு, அவற்றையும் தேடுங்கள் என்ற செய்தியைத்தான் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் என்ற வார்த்தைகள் வழியாக இயேசு வெளிப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, உணவையும் பொருளாதாரத்தையும் சுற்றி மட்டுமே நம் எண்ணங்களும் வாழ்வும் வலம் வருகின்றன என்றால் நம் வாழ்வு ஊனப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம். கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகில் பொருளாதாரத்தையும் தாண்டிய எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் உண்டு. அவற்றை நாம் கண்டுகொள்ளும் பொருட்டு நம் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டுமென இன்றைய நாளில் மன்றாடுவோம். ஜெபம். இறைவா, எங்கள் தேடல் உணவு சார்ந்ததாகவும் பொருள் சார்ந்ததாகவும் மட்டும் அமைந்து விடாமல் இருக்க வரம் தாரும். ஆமென்.
வாழ்வு தரும் உணவு, அழியா வாழ்வு தரும் உணவு. வாழ்வு தரும் உணவு, அழியா வாழ்வு தரும் உணவு. அனைவரும் உள்ளத்தில் புவந்து ஏற்கும் ஆன்மீக உணவு. அனைவரும் உள்ளத்தில் உவந்து ஏற்கும் ஆன்மீக உணவு. உணவு உணவு உணவு, இயேசுவே நம் உணவு. அந்த உணவை உண்டால் உறவு, இயேசுவே நம் உறவு. உணவு உணவு உணவு, இயேசுவே நம் உணவு. அந்த உணவை உண்டால் உறவு, இயேசுவே நம் உறவு. பாலை நிலத்தில் பசியை போக்கிய மன்னா என்ற உணவு. அந்த மன்னாவை விட்டு மனுக்குலம் வாழ வந்த உணவு. பாலை நிலத்தில் பசியை போக்கிய மன்னா என்ற உணவு. அந்த மன்னாவை விட்டு மனுக்குலம் வாழ வந்த உணவு. இதை என் நினைவாய் செய்யுங்கள் என்று விட்டு சென்ற உணவு. இதை என் நினைவாய் செய்யுங்கள் என்று விட்டு சென்ற உணவு. எம்மாவு சீடரின் கண்களையே திறந்து வைத்த உணவு. எம்மாவு சீடரின் கண்களையே திறந்து வைத்த உணவு. உணவு உணவு உணவு, இயேசுவே நம் உணவு. அந்த உணவை உண்டால் உறவு, இயேசுவே நம் உறவு. வாழ்வு தரும் உணவு, அழியா வாழ்வு தரும் உணவு. வாழ்வு தரும் உணவு, அழியா வாழ்வு தரும் உணவு. ஐந்து அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த உணவு. 2 மீன்களை எல்லோருக்கும் உண்ண கொடுத்த உணவு. ஐந்து அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த உணவு. 2 மீன்களை எல்லோருக்கும் உண்ண கொடுத்த உணவு. வானத்தினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. வானத்தினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. விண்ணக வாழ்வுக்கு நம்மை அழைக்கும் இயேசுவே அந்த திருவுணவு. விண்ணக வாழ்வுக்கு நம்மை அழைக்கும் இயேசுவே அந்த திருவுணவு. உணவு உணவு உணவு, இயேசுவே நம் உணவு. அந்த உணவை உண்டால் உறவு, இயேசுவே நம் உறவு. வாழ்வு தரும் உணவு, அழியா வாழ்வு தரும் உணவு. வாழ்வு தரும் உணவு, அழியா வாழ்வு தரும் உணவு. அனைவரும் உள்ளத்தில் புவந்து ஏற்கும் ஆன்மீக உணவு. அனைவரும் உள்ளத்தில் உவந்து ஏற்கும் ஆன்மீக உணவு. உணவு உணவு உணவு, இயேசுவே நம் உணவு. அந்த உணவை உண்டால் உறவு, இயேசுவே நம் உறவு.